வெல்கம் டு ஆண்டர்காட். வெல்கம் டு ஆண்டர்காட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது மீண்டும் ஒரு முறை அதே விமர்சனம் வந்திருக்கிறது. திரு ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து கலைஞருடைய 100ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த 100 ரூபாய் நாணயத்தை அறிமுகப்படுத்தும் விழா, அந்த விழாவுல ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறாரு. அவர் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம கலைஞரை பற்றி வானலாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார். கலைஞருடைய நினைவிடத்துக்கும் போய் வந்திருக்கிறார். இது எல்லாமே வெறுமன விழாவுக்கு வந்துட்டு போறது இல்ல, இதெல்லாம் வேற டீப்பான சமிக்ஞைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோடு திமுக இணங்கி போக முயற்சி செய்கிறது அப்படின்ற விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நாணயம் அச்சிடுவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உண்டு. அது எந்த மாநில அரசும் கிடையாது. பெருந்தலைவர்களுக்கு இப்படி நாணயங்கள் அச்சிடப்படுவது உண்டு. அப்ப கலைஞருக்கு அப்படிப்பட்ட நாணயம் அச்சிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சரி, கலைஞர் இத்தனை ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் தமிழக அரசும் சரி அத்தகைய வேண்டுகோளை விடுக்க முடியும். அவர்கள் ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த வேண்டுகோளை விடுக்க முடியும். அப்போ இது ஒரு அரசு விழா. ஒரு அரசு விழாவுக்கு முதலமைச்சர், நீங்க முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னீங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய அரசுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த நாணயம் வெளியிடுவதற்காக வந்தவரை கண்ணியத்துடன் வரவேற்றிருக்கிறார். இந்த விழா அரசு விழாவாக கண்ணியத்துடன் நடத்த பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் வானலாவ புகழ்ந்ததுங்கிறது ஒரு மரபு மரியாதை ராஜ்நாத் சிங். அதுக்கப்புறம் அங்க போனாரு அப்படின்னா சரி, சந்தேக விதையை தூவுறதுக்காக பிஜேபி அப்படி பண்ணியிருக்கலாம், அங்க கலைஞருடைய நினைவிடத்துக்கு போறது இதெல்லாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. கொள்கை ரீதியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும், ராகுல் காந்தி கார்கேயுடைய காங்கிரசும், அண்ணா காலத்திலிருந்து துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகமும், விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அடிப்படையான கொள்கை விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட அப்படிப்பட்ட கொள்கை ரீதியான உடன்பாடு திமுகவுக்கு கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கு கிடைச்ச இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் இவருடைய கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி இல்லைன்னு மக்கள் புரிஞ்சிருக்கிறது. அதை திராவிட கழக முன்னேற்ற தலைவர் உடைப்பார்னு கொஞ்சம் கூட கருதல. இதெல்லாம் உடையாதான் ஆசைப்படுறவங்களுடைய கருத்து, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்களும் நாணயம் வெளியிட்டோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம். ஆனா நாங்க ஒன்றிய பாஜக கூட்டணியில இருந்தாலும் கூட ஒன்றிய அரசை நாங்க கூப்பிடல, நானும் பன்னீர்செல்வமும் சேர்ந்துதான் அந்த நாணயத்தை வெளியிட்டோம். நீங்க தான் பிஜேபி எதிர்ப்பவங்களாச்சே, ஏன் நீங்களே வெளியிட்டுக்கிட வேண்டியதானே, எதற்காக அழைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு தெரிஞ்ச மரபு மரியாதை அவ்வளவுதான், அவருக்கு தெரிஞ்ச புரோட்டோகால் அவ்வளவுதான். நாணயத்தை அச்சிடுவதற்கு ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்றிய அரசு. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பவர்கள் என்பதை உணர்ந்தும் அரசு என்ற முறையில் ஒன்றிய அரசு இதற்கு சம்மதித்திருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொண்ட நாகரிகத்தின் பண்பாடு இவர் ஒன்றிய அரசு வரணும் அப்படின்னு சொன்னது. அதனால இதை பிடிச்சி நாங்க கூப்பிடல அப்படின்னா இவருக்கு அந்த விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். இவர் தான் சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் சொன்னவர் தானே. இவருக்கு எப்படி பல விவரங்கள் தெரியாதது நிஜம்தான், இந்த விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாஜக திமுக கூட்டணி அப்படின்ற அந்த பேச்சு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். இதற்கு முன்பு கலைஞருடைய சிலை திறப்பு, அதுல வெங்கைய நாயுடு அவர்களை கூப்பிட்ட போது கூட எதற்காக அவரை கூப்பிடணும், அவரை கூப்பிட்டுதான் கலைஞரை பிரதானப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்தது. இதெல்லாம் தொடர்ந்து எழுப்பப்படும் கேள்விகளாகவே இருக்கு. பாஜகவோடு திமுக இணங்குகிறதான்னு ஏன் இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அரசியல்ல எந்த கூட்டணி ஏற்பட முடியும் என்பது உண்மை. எந்த கூட்டணியும் இப்ப முதல்ல கலைஞர் இதை பாஜக பத்தி என்ன சொன்னாரு, அது பண்டாரங்கள் பரதேசிகளின் கட்சி, அவர்களுடன் நாங்கள் கூட்டணியானாரு. ஆனா அடுத்த கூட்டணி வைக்கணும்னு சொன்ன போது கலைஞர் தன்னுடைய கொள்கையிலிருந்து கீழே விழவில்லை, பின்வாங்கவில்லை. அந்த கூட்டணியில ரொம்ப 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 தெளிவாக சொல்லப்பட்டது, கான்ட்ரவர்ஷியலான எந்த ஒரு இஷ்யூவும் இந்த கூட்டணியில நாங்க இருக்க வரைக்கும் பிஜேபி எழுப்பக்கூடாது என்று வாஜ்பாய் அதை ஏற்றுக்கொண்டார். அதனால அவங்க காலத்துல பாபரி மஸ்ஜித் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் வரல. இந்த மாதிரி அதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கணும், அல்லது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரணும், ஜம்மு அண்ட் காஷ்மீரை 370 ஒழிப்பது என்பது RSS உடைய சித்தாந்த கொள்கை, பிஜேபி ஏற்றுக்கொண்ட கொள்கை. CAA என்பது பிஜேபி ஏற்றுக்கொண்ட கொள்கை.
ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழவே கூடாது, முயற்சிக்கவே கூடாது என்ற அடிப்படையில் தான் கலைஞர் வந்து கூட்டணியில சேர்ந்தார். இது எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அரசியல் என்பது வெற்றியை பொறுத்தது. இன்னைக்கு வந்து என்னமோ பிஜேபி வந்து 2/3 மெஜாரிட்டி வந்துடும், நம்ம தனித்து விடப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற நிலைமை இவங்களுக்கு கிடையாது. திமுகவுக்கு காங்கிரஸ் உடைய பலம் வளர்ந்து கொண்டே போகிறதுங்கிறதா உண்மை. ஏதாவது தேர்தல்ல கோல்மால் பண்ணி எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் நாங்க தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை பிஜேபி அடைந்தால் அன்று ஒருவேளை திமுகவும் யோசிக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் கிடையாது. இதுல இன்னைக்கு காலையில திருவொற்றியூர் தொகுதி அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ கேபிபி சாமி அவர்களுடைய இல்ல விழாவுல வந்து முதலமைச்சர் கலந்துகிட்டு பேசுறாரு. அப்போ வந்து ராஜ்நாத் சிங் வந்து அவர் கேட்டாரு கலைஞர் இடத்துக்கு போகணும்னு, நாங்க அழைச்சிட்டு போனோம். பார்த்துட்டு திமுக காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க, ஆனா அவர் அவ்வளவு வியந்து புகழ்ந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது அப்படின்ற ரீதியில ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். இந்த பதிலை எப்படி பாக்குறீங்க? அது லாவணி கச்சேரி எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்தும். இபிஎஸ் துவங்கினார் என்றால் ஸ்டாலின் தொடர்வார். அதுல என்ன இருக்கு? அதுக்கு மேல இதை நான் பெரிய அர்த்தமா பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள்ல ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர், மிக மிக கண்ணியமான ஒரு மனிதர். அதனாலதான் அவர் சொல்றேன், நாங்க வந்து போனோம். இப்ப பொதுவா நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு நினைப்பு என்னன்னா, டெக்னாலஜி இதுல எல்லாம் வந்து தமிழ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட குழுமம் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நினைக்கிற கூட்டம் இன்னும் வட இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவங்க இங்க வந்து பார்க்கும்போது எப்படி இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்து அவர் நிச்சயமா அதிசயப்பட்டிருப்பாரு. நம்மகிட்ட சொன்னதெல்லாம் தப்பு போலயே, இங்க புத்திசாலிங்க எக்கச்சக்கமா இருக்காங்களேன்னு அந்த அதிர்ச்சி, அந்த ஆச்சரியத்துடைய வெளிப்பாடுதான் அந்த அளவு கலைஞரை அவர் புகழ்ந்ததாக இருக்கலாம். இதுக்கு வந்து இவங்க இவ்வளவு பெரிய விசேஷ அர்த்தம் கற்பிக்கிறதுங்கிறது இவங்களுடைய மனக்குறைபாடு காட்டுதே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா இருந்தார் சார். இப்போ அவர் வந்து வேறு துறைக்கு மாற்றல் செய்யப்பட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டினுடைய சீஃபா போட்டிருக்கிறாங்க. இங்க வந்து திரு முருகானந்தம் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தலைமைச் செயலாளராக மாற்றி அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாற்றமும் கூட ஒரு பொலிட்டிக்கலான அர்த்தம் இருப்பதாக தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. இந்த சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து அவ்வளவு பொலிட்டிக்கலா நியமிக்க முடியுமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீஃப் செக்ரட்டரியா அவங்க யாரும் நினைக்கிறாங்களோ அவங்களை நியமிக்க முடியும். கிருஷ்ணமூர்த்தின்னு வெஸ்ட் பெங்கால் கார்டுல கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு தமிழர் ஒருத்தர், அவரை சீஃப் செக்ரட்டரியா வந்து ஜோதிபாசு வந்து அவர் ஹோம் செக்ரட்டரியா இருந்தார். அவரை சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணும்போது சீனியாரிட்டி லெவல்ல அவரோட மேல 9 பேர் இருந்தாங்க. ஆனா சட்டம் என்னன்னா, மேல உள்ளவருக்கு கொடுக்காம கீழே உள்ளவருக்கு கொடுத்தா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த 9 பேருக்குமே சீஃப் செக்ரட்டரி ரேங்க் கொடுத்துட்டா, சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்ங்கிறத விட முக்கியமானது சீஃப் செக்ரட்டரி ரேங்க். இப்ப நான் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா தான் ரிட்டையர் ஆனா, எனக்கு இருந்த ரேங்க் வந்து சீஃப் செக்ரட்டரி ரேங்க். அப்போ எனக்கு வந்து என்ன கிரீவன்ஸ் இருக்க முடியும்? இன்னொருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக நான் எப்படி கேட்க முடியும்? எந்த போஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு சீஃப் செக்ரட்டரி ரேங்க் இருக்கத்தானே செய்யுது. அது மாதிரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ரேங்க் கொடுத்துட்டாங்க. இப்ப பல பேர் அந்நியார் சொன்னாங்க, இவர் சிபிஎம் காரருனாங்க, இவர் கிருஷ்ணமூர்த்திய அவர் சிபிஎம் காரருனாங்க. ஆனா எனக்கு தெரியும் அவர் சிபிஎம் ஆள் இல்ல, அவர் ஜோதிபாசு ஆளு. ஜோதிபாசு தன்னுடைய கட்சியை பத்தி ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா, ஏன்னா நான் மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது பார்த்திருக்கேன், அவங்க கட்சியை பத்தி ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா உடனே இவர்கிட்ட கேட்பாரு, கிருஷ்ணமூர்த்திட்ட, அது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா மிதினாப்பூர்ல அப்படி பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிபிஎம் காரங்க வந்து யார் யாரெல்லாம் சிபிஎம் அல்லாத கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்களோ அங்கெல்லாம் போய் ரெய்டு பண்றாங்க, தாக்குறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்த உடனே இவர்கிட்ட போய் கேட்டு, இந்த மாதிரி நிறைய பிரஸ்ல வருது, அது என்னன்னு சொல்லி கேட்டாரு. அவர் ஒண்ணு என்கிட்ட, ஏன்னா என் கட்சிக்காரங்க அப்படி எதுவுமே செய்யலங்கிறாங்க, எதுக்கு அப்படி பிரஸ்ல எழுதுறாங்க பாருங்கன்னாரு. இவர் கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், உண்மைதான் சார், சில இடங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் எஸ்பியும் ஜாயிண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரியும் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கும் சிவில் ஆபீசரும், அங்க வந்து தாசில்தார் கிடையாது, பிடிஓ தான், 2 பேர் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜாயிண்ட் மெசேஜ் அனுப்பணும் டிஎம் எஸ்பியும். அதுக்கு தான் நிலைமை கட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் இவங்க ஆட்களை பிடிச்சி விளாசிட்டாரு ஜோதிபாசு. என்ன என்கிட்ட வந்து உண்மையை திருச்சி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ ஜோதிபாசுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக, உண்மைகளை கண்டறியும் திறமை பெற்றவராக கிருஷ்ணமூர்த்தி இருந்த காரணத்தினால அவர் வந்து அவரை சூஸ் பண்ணாரு சீஃப் செக்ரட்டரியா. மற்றவங்களை புறக்கணிச்சாரு இல்ல, அவங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி ரேங்க் கொடுத்துட்டாரு. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஜூனியரை விட ஒரு மரபு என்னன்னா வழக்கமா சீனியாரிட்டி படி போடுவோம். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல சில பேருடைய இது ஒர்க் வந்து அதிகமா தேவைப்படுதுன்னு சொன்னா அவங்கள சூஸ் பண்ணலாம். ஒண்ணு பட்டியலத்தை சேர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு
அதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கால வந்து சிஸ்டம்னா என்ன, சரி பெர்மனன்ட் பியூரோக்ரசியில வந்து அண்டர் செக்ரட்டரிக்கு அப்புறம் மேல எதுவுமே கிடையாது. எல்லா செக்ரட்டரியும் வந்து அதிபர் வந்தோன்னு நியமிப்பார். அங்க அண்டர் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரி தான். அண்டர் செக்ரட்டரி வரைக்கும் தான் அங்க பெர்மனன்ட் பியூரோக்ரசி. நம்ம ஃபாலோ பண்றது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். இந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்துல உள்ள ஒரு பியூட்டி என்னன்னா, ஒருத்தர் கேபினட் செக்ரட்டரியா இருக்காரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அவங்க போயிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க, லேபர் பார்ட்டி வருது, அவரை மாத்த மாட்டாங்க. ஏன்னா பெர்மனன்ட் பியூரோக்ரசி வந்து ரொம்ப நியூட்ரலா வேலை பார்ப்பாங்க. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய பேட்ச்மேட் சமர் கோஷ் வந்து லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கு கீழே வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தார். லெப்ட் ஃப்ரண்ட் தோத்தாங்க. அடுத்து வந்து இவங்க மம்தா பானர்ஜி வந்தாங்க. மம்தா பானர்ஜி கீழே 1.5 வருஷம் அவர் தான் இருந்தார். எங்க ஸ்டேட்ல இது மாதிரி மாத்த மாட்டோம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவர் தொடர்ந்தார். ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதிகாரிகள் இருக்க வேண்டும்ங்கிறது மரபு. அந்த மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க ஓரளவுக்கு அது வந்து அன்னைக்கு வரைக்கும், நான் 2012 வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குதுன்னு போய் கேட்டா தான் தெரியும். ஆனா அன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. 2011 இவங்க பதவிக்கு வந்து மம்தா பானர்ஜி 2012 தான் பதவிக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து மாத்திக்கவே இல்லை. சீஃப் செக்ரட்டரி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் தான் கண்டினியூ பண்ணார். அது மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால முருகன் இன்னொன்னு, மிஸ்டர் பத்மநாபனுக்கு அடுத்து பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் இப்ப சீஃப் செக்ரட்டரி ஆயிருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து புகழ்றாங்க. முருகானந்தத்தை பட்டியலத்தை சேர்ந்தவர் மட்டும் பார்க்கக்கூடாது. இன்சிடென்டலி ஹி பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட். இது வெரி கம்பீட்டன்ட் ஆஃபீஸர். நான் அவர் பார்த்திருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்திருக்காரு. ரெசிடென்ட் கமிஷனரா தமிழ்நாடு ஹவுஸுக்கு இன்சார்ஜா அங்க டெல்லியில் இருந்திருக்கிறாரு. எல்லா சமயம் பார்த்திருக்கேன். மிகச்சிறந்த ஒரு அதிகாரி, மனிதாபிமானம் மிக்க ஒரு அதிகாரி. ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து டெல்லியில வந்து ஒரு நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க டெல்லி யூனிவர்சிட்டியில. உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இதெல்லாம் பத்தி நாங்க யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்நேரம் நம்ம பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கண்கலங்கி போய் நின்றாங்க. அப்ப அங்க டெல்லியில இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களை பூஸ்ட் பண்றதுக்கு அவங்கள ஒரு டின்னர் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு முருகானந்தர் சொன்னாரு. ரெசிடென்ட் கமிஷனர் இருந்தார். உடனடியா அடுத்த நிமிஷம், சார் நம்ம நம்ம இதை இண்டோர் ஸ்டேடியத்தை யூஸ் பண்ணிக்கோங்க சார், நாங்க எங்க கேட்டரிங் வேணுமா சார், நாங்க அரேஞ்ச் பண்ணுமா, நீங்க அரேஞ்ச் பண்ணிக்குவீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப 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 பெரிய உதவி வந்து பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அந்த காலத்துல இருந்து ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் கூட தயங்காம பண்ற ஒரு அதிகாரி. அதை நான் பார்த்திருக்கேன். அதனால ஏதோ ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவங்க அல்லது ஓபிசியை சேர்ந்தவங்க அல்லது பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக யாரையும் சீஃப் செக்ரட்டரியா கொண்டு வரக்கூடாது. அவங்களுக்கு இன்ட்ரின்சிக் மெரிட் இருக்கணும், திறமை இருக்கணும். அது வந்து முருகானந்தத்தை வந்து நிறைய இருக்கு. அதனால மிக பொருத்தமான ஒருவர் தான் நம்முடைய தலைமைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அது ஏன் வந்து அது கொஸ்டினா வருதுன்னா சார், இப்ப பிஜேபி வந்ததுக்கு பிறகு அது வந்து ரொம்ப அந்த டோக்கன் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நாங்க இவரை இந்த இடத்துல நியமிச்சிருக்கிறோம், பாருங்க எல் முருகனை நாங்க தலைவர் ஆக்கியிருக்கோம், பாருங்க முர்முவை நாங்க பிரசிடென்ட் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு பேசும்பொழுது ராகுல் காந்தி அதை அங்கதான் வந்து திரும்ப கொஸ்டின் எழுப்புறாரு. செக்ரட்டரிஸ்ல எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டின்னு. அப்போ அந்த இடத்துல இருந்து இது நம்ம பேச வேண்டியது வருது சார். ஆமா ஆமா, ஏன்னா அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேண்டி பேச வேண்டி வருது. நீங்க சொல்றீங்க எல் முருகன் வந்து அமைச்சராக வச்சிங்க, இங்க பாருங்க தலைமைச் செயலாளராகவே பட்டியலை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாங்க வந்து கொண்டு வரலையா அப்படி சொல்லி. அதே சமயம் இவங்க வந்து அமைதியா அடக்கமா இருக்காங்க. இல்லைன்னா நீங்க வந்து யாராவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள், நாங்கள் திறமையான பட்டியலத்தை சேர்ந்தவரை கொண்டு வர வேண்டும் நாங்கள் நினைத்தோம், ரெண்டுக்குள்ள வேறுபாட்டு நீங்களே புரிஞ்சுக்கன்னு கூட இவங்க லாவணியம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. அரசியல் நாகரிகத்தோட திமுக நடந்துக்கிறது சந்தோஷம் தான் அதுல வந்து.